ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 ரோலில் பேசிக் நாட்டை வச்சு எப்படி இந்த கூடை போடுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, ஒயிட் கலரில் 9 பீசஸும் ரெட் கலரில் 18 பீசஸும் டோட்டலாக 27 ஒயர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 அடியில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலரில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. இது 1 2 3 4 5 6 7 இதேமாரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தூரம் முன்னாடி இருக்கிற போல் இருக்குது, பரவாயில்ல. 7 இருந்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கட்டையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதேமாரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் எப்படி போடுறது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்துக்கலாம். இது ரன்னிங் ஒயரு, ரோடோடு இருக்கும் பார்த்திங்களா, ரோலோட அந்த ஒயரு. இது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல 18 ஒயர், அதை 2 சரிசமமாக மடித்து வச்சுக்கணும். இப்படி தான் நம்ம பேசிக் நம்ம போடணும். பார்த்துக்கோங்க. இது 2 சரிசமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம இதுலேருந்து கொஞ்சம் ஆஃப் இருக்குது பார்த்திங்களா, இதில் கொஞ்சம் பாதி அளவுக்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். இது போடுறது கொஞ்சம் உங்களுக்கு புரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மினி பேஸ்கெட் போட்டிருக்கோம். பேசிக் நாட்லேயே வச்சு மினி பேஸ்கெட் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. அது பார்த்து பழகினதுக்கப்புறம் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ரன்னிங் ஒயரை இது மேலே இப்படி வைக்கலாம். பேசிக் நாட் தெரியாதவங்க நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பழமாக இருக்க சைடை இது உள்ளே விட்டுடலாம். இப்போது டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெண்டுமே சரிசமமாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஜாயின் பண்ணோம் தெரியுமா, அது சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி உங்களுக்கு சரிசமமாக இல்லைன்னா நீங்கள் சரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா மேலே கூட ஃபினிஷ் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் நீட்டிங் கட்டியமாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் ரன்னிங் ஒயர் எப்பவுமே நம்மளுக்கு ரைட் சைடில் தான் இருக்கணும். இப்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா, இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறதுக்காக இதை நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம வரிசையெல்லாம் நம்மளுக்கு எப்படி எந்த பட்டனில் வேணால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 8 ஜாயின் பண்ணலான் இருக்கேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது நம்ம ரன்னிங் ஒயர் மடக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போதுமே டைட் பண்ணிவிட்டு ரெண்டுமே சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதுக்கப்புறம் ரெட் கலர் ஃபுல்லாக ஒரு இதுக்கிட்ட 9 இது ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ரெட் கலர் இதே போல் 9 1 2 3 4 5 6 7 8 9 9 ஃபஸ்ட்டு 8ன்னு சொல்லிட்டேன், சாரி 9 இது நம்ம இதுக்கிட்ட இந்த பட்டனில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பட்டனில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்படி போடுறேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க.
ஒயிட் கலர் வந்து நம்ம அதேமாரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இந்த ரன்னிங் ஒயர் வந்து நம்ம வந்து ரைட் சைடில் வச்சுக்கணும். ரைட் சைடில் தான் நம்ம ஜாயின் பண்ணி வரணும். லெஃப்ட் சைடில் நம்ம ஜாயின் பண்ண முடியாது. ஸோ ரன்னிங் ஒயர் வந்து ரைட் சைடில் வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நாட் போடுறோங்கிறத பார்க்கலாம். அடுத்தது இந்த ரன்னிங் ஒயர் இப்படி சுற்றி வருது பார்த்திங்களா, இதை வந்து இப்படி மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு ரைட் சைடில் பள்ளமாக இருக்குது பார்த்திங்களா, ஒயர் வந்து பெரட்டி இருக்கிற பக்கத்தை தான் நம்ம வந்து உள்ளே விடணும். இதுமாரி உள்ளே விட்டுட்டு டைட்டாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடுறது வந்து டைட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அது கொஞ்சம் டைட்டாக இல்லாத போல தான் இருக்கும். ஓரளவுக்கிட்ட அது லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்து போடுறத நீங்கள் டைட்டாக போட்டு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து ஒயிட் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒயிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஒயிட் வந்து 9 ஒயிட் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது வந்து ரெட் கலர். இதே போல் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி தான் பேஸ் வந்து நம்ம வந்து இப்படி தான் போடணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் போடணும். இதே கிராஸ் கட்லைனா நம்ம ஏற்கனவே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போடுற மாதிரி இருக்கும். இப்போது இது ரெண்டுமே எல்லாமே நீங்கள் வந்து சரிசமமாக இருக்கான்னு பார்த்தது தான் போடணும். ஸோ அதேமாரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இல்லாட்டினா மேலே கூட ஃபினிஷ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பத்தாமல் போய்டும் ஒயர். ஒரு பக்கம் நீட்டமாகவும் ஒரு பக்கம் கட்டையாகவும் இருந்துடும். ஸோ அப்படி இருந்தால் நம்மளுக்கு சரி வராது. நீங்கள் எப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. போடுறப்பே கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது ஃபுல்லாகவே போட்டுட்டு நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பேஸு, அடுத்தடுத்து அடி போடுவோம் தெரியுமா. இது நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதுவுமே அடி தான். இது வந்து ஃபஸ்ட் லைன். அடுத்தடுத்து போடுறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம அளவு எடுக்கணும். நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணிடணும். இது ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் இவ்வளோ தூரம் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வந்து மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த ஒயர் அளவு இதோ இப்படியோட வச்சுக்கலாம். இதோ இது ரெண்டுத்தையும் இப்படி மடிச்சுட்டு இது ரெண்டுமே சரிசமமாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து போடணும். இப்போ வந்து பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நீட்டிங் கட்டியமாக இருந்தாலுமே பரவாயில்ல, சைடில் எடுக்கிறது தானே, அதனால் அது கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒயர் கொஞ்சம் தூரம் தான் மிந்து போகும். பார்த்துக்கோங்க நீங்கள் அதுக்கு தகுந்தமாரி. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல, நம்ம ரன்னிங் ஒயர் இப்படி மடிச்சுக்கோங்க. மேலே போயிற ஒயரை வந்து இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பள்ளமாக இருக்க சைடை மேலே வைங்க. ரைட் சைடில் பள்ளமாக இருக்கிறத உள்ளே விட்டுருங்க. அடுத்தது நம்ம இதேமாரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு வரணும். இதே போல் நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும், மேலே போட நீங்கள் கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. இதே போல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணணுமோ ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணோம். இப்போ வந்து மேலே போதில் அந்த ஒயரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணுறது பார்க்கலாம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா இந்த மேலே போது பார்த்திங்களா ஒயரு, அந்த ஒயரில் வச்சும் கட் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணியிருந்தோம்ல அந்த ஒயரை வச்சும் கட் பண்ணலாம். ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த அளவுக்கு கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதேமாரியே இன்னொரு லைன் போடணும். இந்த முடிச்சை வந்து அவுக்காதீங்க. இதுதான் சென்டர் பாயிண்ட். நம்மளுக்கு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ரன்னிங் ஒயர் திருப்பி எடுத்துக்கோங்க. இது நான் எடுக்கிறது எல்லாமே ரன்னிங் ஒயர் தான். ரன்னிங் ஒயர் எடுக்கிறப்ப நான் சொல்லி தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதேமாரியே இப்படி போட்டுக்கலாம். நம்ம இப்படி தான் இதை வந்து போடணும் அடுத்தடுத்து.
இதேமாரியே ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 3 லைன் போட்டுட்டேன். 3 லைன்னா நம்ம வந்து சேர்த்து தான் சொல்கிறேன், அதாவது ஜாயின் பண்ணோம்னா அது சேர்த்து தான். இப்போ அதேமாரியே இன்னொரு லைன் பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் இருந்தாலுமே பரவாயில்ல. இப்போது இங்கே நாட் போட்டுக்கோங்க. ஒரு வாட்டியுமே வந்து நான் ஏன் இதை காமிக்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து மேலே வந்து இதேமாரி நீங்கள் போட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வந்து போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் பண்ணாமல் போட்டுறாதீங்க. ரன்னிங் ஒயரை கட் பண்ணி தான் போடணும். அடுத்தது இந்த நாட் போட்டுக்கலாம். இப்போது இது ஃபுல்லாகவே போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம அதே போலயே முன்னாடி சொன்ன மாரியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மேலே ஒரு 4 லைன் போட்டோம் பார்த்திங்களா, அதேமாரி தான் நம்ம வந்து திருப்பி ரிவேஸில் 4 லைன் போடணும். ஃபஸ்ட் நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே வந்து இது பண்ணியிருந்தோம், இங்கே போட்டிருந்தோம் பார்த்திங்களா. மேலே வந்து நம்ம எப்படி 4 லைன் நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அதேமாரியே 4 லைனில் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்படி வந்து ஆப்போசிட் சைடாக இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பினதுக்கப்புறமா இங்கே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 இங்கே 4 லைன் போட்டுக்கலாம். இது வந்து சென்டர் லைனை சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 லைன் கிட்ட வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இதில் வந்து தென்னங்குச்சி இருக்கும் பார்த்திங்களா, அதை நான் வந்து இதில் வந்து இன்செர்ட் பண்ணால் கொஞ்சம் வந்து கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் ஒயர்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம கூட போட்டு மிச்சமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒயர் நம்ம இதில் வந்து இன்செர்ட் பண்ணால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்கும். அதனால் நான் அதை வந்து இன்செர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தென்னங்குச்சி மட்டும் நீங்கள் சொருவிட்டு விட்டுடலாம். இதேமாரியே நீங்கள் ஃபுல்லாக வந்து இன்செர்ட் பண்ணிவிடுங்க. எப்படி இன்செர்ட் பண்ணணுன்னா நம்மளுக்கு தெரியும், அங்கே வந்து கேப் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மேலே போடுறது வந்து தனியாக ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயர்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரத்துக்கிட்ட ஃபுல்லாகவே சுற்றி போடுறோம் பார்த்திங்களா, அதுமாதிரி கொஞ்சம் தூரத்துக்கிட்ட இப்படி எடுத்துகிட்டு எப்பொழுதும் போகிற பேசிக் நாட்டை வந்து நம்ம எந்த இடத்துல வேணால் ஆரம்பிச்சிக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன். 4 மூலையில் எந்த மூலையில் வேணால் எதில் வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓரமாக சைடை வந்து கார்னரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதேமாரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எப்பொழுது பேசிக் நாட் போடும் பார்த்திங்களா, அதேமாரி நீங்கள் வந்து பேசிக் நாட் போட்டுக்கோங்க. இதேமாரி தான் நம்ம சுற்றி போட்டு வரணும். அதனால் நீங்கள் பேசிக் நாட் வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சதுக்கப்புறமா இந்த கூட நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம இந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி போகிறதுன்னு நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். இதை வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக நம்ம இதே போலேயே வந்து நம்ம போடணும். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 2 3 4 5 6 7 8 லைன்ஸ் கிட்ட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதேமாரி நீங்கள் 8 லைன்ஸ் மேலே போட்டதுக்கப்புறமா ஏணிப்படி முடிச்சு போடுறதுனால இப்படி வரும். ஏணிப்படி முடிச்சு நான் ஃபஸ்ட்டில் காமிக்கல. ஸோ இதில் வந்து ஏணிப்படி முடிச்சு நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து இங்கே, நம்ம முடித்தது வந்து லெஃப்ட் சைடு. ஸ்டார்ட் பண்ணது இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இப்படி லூஸ் பண்ணிவிட்டு மேலே இப்படி லூப் மாரி எடுத்துக்கலாம். இப்படி லூப் மாரி மேலே எடுத்ததுக்கப்புறம் நம்ம முடித்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இப்படி ரன்னிங் ஒயர் இதை வந்து என்ன செய்யணும்னா இப்படி வந்து பிரட்டிக்கோங்க. பிரட்டிட்டு லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயரை வந்து இது உள்ளே விட்டுருங்க. இது உள்ளே விட்டோன்னா நாட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம வந்து காமிக்கல, நம்ம 8 லைன் போட்டதுக்கப்புறம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து 8 லைன் போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கே போகிற ஒயரை வந்து அப்படியே இப்படி ரிவேஸ் இப்படி திருப்பணும். இப்படி வந்து பெரட்டி தான் நம்ம எடுக்கிற போல் இருக்கும். என்ன செய்யணும், இப்போ வந்து நான் எனக்கு வந்து 8 லைன் போதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த லைன் வந்து பார்த்து நம்ம ரன்னிங் ஒயரை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படிங்கன்னா, நான் வந்து ஒயிட் கலரில் அடுத்த ஒயரை வந்து ஜாயின் பண்ணலான் இருக்கேன். ஸோ நம்ம ஒயிட் கலர் எங்கே வேணால் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஒயிட் கலர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அங்கே வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் விருப்பப்படி நீங்கள் எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் முடித்தோங்கிறது இதில் நம்ம ஏணிப்படி முடிச்சு போகிறதுனால தெரியாது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது டைட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் நம்ம பேசிக் நாட் போடுற மாரி போட்டுக்கோங்க. இதேமாரியே நீங்கள் 8 லைன்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு மாரி நான் இந்த மாடல் ப்ளஸ் மாரி இருக்கும். அதனால் அடுத்தது ரெட் கலர் நீங்கள் இதே போலயே மேலே ரெட் கலர் போட்டிங்கன்னா இதே போலே இருக்கும். 8 லைன்ஸ் ஃபஸ்ட் நம்ம ரெட் கலர் போட்டிருக்கோம். அடுத்தது 8 லைன் ஒயிட் கலரு, அடுத்தது ரெட் கலர். இதேமாரியே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே இது பண்ணியிருந்தோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணாமா, இப்போ மேலே இங்கே 8, அடுத்தது 8, இங்கே 9 போட்டிருக்கேன். ஏன்னா உள்ளே இன்செர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ உள்ளே ஒரு ஒயர் ஒரு நாட் போய்டுங்கிறதுக்காக அப்படி இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இது இன்செர்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியலனா மினி பேஸ்கெட்டில் போட்டிருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணிடுங்க. இதேமாரி நீங்கள் ஃபினிஷிங்காக போட்டு முடிச்சிருங்க. ஹேண்டிலுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 5.25 அடியில் ஒயிட்டில் 2 பீசஸும் ரெட்டில் 2 பீசஸும் டோட்டலாக 4 ஒயர் கிட்ட எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 3 ஒயரில் கைப்பிடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.